விடிய எழும்பி வெளியில் வரேன்னு என்னத்தை சொல்ல நீங்கள் ஆளுண்டு ஓடிட்டு போன தடவை வந்து அம்மா ஒரு கோழிப்பூ கொண்டு சமைச்சு தந்துருந்தவங்க. உண்மையிலே அது வந்து ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஆள் கடிச்சு இப்போ என்ன டிஷ்ஷு செவ்வாய்க்கிழமை வர என்ன கவனிப்பில் என்ன செய்வாங்களான்னு நான் என்ன கோழிப்பூக்க போடுறேன்னு காய்ச்சோம். சரி என்ன சரி நான் கதையை விட்டு செவ்வளோ நீங்கள் அந்த ஒன்று எடுத்துனாங்க. ஒரு மனுஷன் வாங்கி போய் கொண்டு வந்து வச்சுக்க நீங்கள் விரவோட நிற்கிறீங்க கோழி புக்கா வச்சுரு நேசன் அப்புறம் என்ன கடுப்பாயிருமா? இல்லை இல்லை அது இல்லை இல்லை அது இல்லை ஏன் சும்மா வாங்க இங்கே 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 இந்த சுவர் குத்தி போ தடியாத காட்டு இங்கே சிரிக்காம குடிங்க கொஞ்சம் இதை குடிச்சா ஓகே இதை குடிச்சா உண்மையாக ஓகே குடிங்க இங்கே அவங்க அதில் தந்தை குளிச்சா போட்டேங்க ரெண்டு அப்போ குடி இந்த கோழிப்புக்குன்ற நியூஸ் போயிட்டு எப்படியோ இன்றைக்கு கோழிப்புக்கு என்ற நியூஸ் போயிட்டு சாப்பிட வந்தது அதனால மயக்கம் வந்தது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சிவகலை என்ன கலர் சிவப்பே மஞ்சள் எங்களோட கதை போட்டோவில் பார்க்குறேன் மஞ்சள். ஆனால் அப்புறம் இன்றைக்கு மயங்கினாக்கு கோழிப்புக்கை சாப்பிடலாமா? இல்லைண்ணா அதுதான் 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 நீங்கள் அப்போ தான் செய்யுங்க. இதில் நின்று இளையான் பிள்ளான் பார்க்குறான்னு உங்களோட வேலை சரியோ ரைட். இப்போ இல்லை நான் ஓகே சொல்லத்தாங்க இருக்கணும். ஓகே ஓகேன்னு சொல்லலப்பா நான் தான் வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் ரஜ்ஜி வட்டி நாளுக்கு ஒரு மோதிரம் ஒன்று போடத்தான் பண்ணும். ரஜ்ஜி பால் வெங்காயம் தேவையான பச்சை மிளகா தேவையான 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 அளவு சிறிது மஞ்சள். ஆனால் உண்டு இல்லை தண்ணி கொஞ்சம் இருக்குன்ற கஷ்டம் பானையோட தூக்க வேண்டி வந்துடும். இல்லை ஈய கொம்பனி இந்த வேலாகுது இப்படி என்ன வரைக்கும் 2 பேன் பண்ணி இருந்திருப்பாங்க கடையில் போய் கொடுத்துட்டு போயிருக்கிறோம். முக்கியமாக கவிதாஸ் போன ஒரு நான் வேனில் வேக சொன்னேன் இல்லை அன்றைக்கு இந்த முறை அம்மாண்ட கையால் சாப்பிட அதுக்காகவே நான் இன்றைக்கு அந்த பார்சலோட முடிவு எடுத்து கவனம் பானை பறந்து விடும் பேனை போட. நீங்கள் கோழியும் சாப்பிட்டுப்பீங்க புக்கையும் சாப்பிட்டுப்பீங்க இதுதான் கோழி புக்குன்றது. என்னென்று கட்டி விட்டீங்க நீங்கள் கழுத்துலையோ காலிலையோ? இது நோம்பல் தான்டா. இப்போ தான் இப்போ அவே சாமான எல்லாம் வேண்டி தந்து செஞ்சிருந்தா நீ நன்றி சொல்லலாம். முழு சாமான வேண்டி கொடுத்தது நான் நேற்று அப்புறம் என்ன அது இதில் வந்து காய்ச்சினா நாங்கள் இதில் நீ நன்றியாக சொல்கிறேன். ஆளெல்லாம் வந்து நல்ல நாட்டில் பிறந்து தான் நாட்டுக்கே ஜனாதிபதியாக இருந்திருக்கோம் யார் இல்லை உண்மை தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் அதாவது வந்து எங்களோட வீட்டை இருந்து துர்நாளை நோக்கி போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய அம்மாங்கள் அதாவது டென்மார்க்கால் வந்து அம்மாங்கள் வந்துட்டு கோழி புக்கை போட அப்புறம் வந்து உங்களுக்காண்டி தான் வந்து மெயினாகவே செய்கிறோம். ஸோ வந்து வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ நேற்றைய தினம் வந்துட்டு அங்கிள் வந்து ஒரு சேவலை பிடிச்சபடி வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருந்தார். நாளைக்கு இதுதான் அடிக்கிறேன்னு சொல்லி. அப்போ வாங்க எல்லோரும் சேர்ந்து சமைச்சு கோழி புக்கையே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ நாங்களும் பிளான் பண்ணது எப்படியும் ஒரு 3 நாங்கள் எங்களில் 3 அங்கிள் அம்மா அம்மாவோட தம்பி மனைவி எல்லாரையும் பார்த்தா கிட்டத்தட்ட 4-7 பேர் வந்து கணக்காக இருக்கும். போனால் கொஞ்சம் போட்டு வடிவாக சாப்பிட்டுட்டு வரலாம் விட்டு விடிய எழும்பி வெளியில் வரேன்னு என்னத்தை சொல்ல நீங்கள் ஆளுண்டு ஓடிட்டு போனாப்பா இந்த கலாச்சாரம் சிக்கல புறையா சனம்புற என்ன கொமெண்ட்ல பேச நேசண்ணே. அப்போ அண்டைக்கு உங்களை கழுவி ஊற்றினாண்டு நீங்கள் கொரோனா வச்சிங்களா நேசண்ணே? இதெல்லாம் ஆம்பளை சாப்பிட்டோமோ பொம்பளை சாப்பிட்டோமோ பவுடி ராஜோ லம்பாளமே சரி சரி இப்போ அதை விடுவோம் சரிதானே. இப்போ வந்து இப்போ அப்போ அம்மாக்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ நேரம் 12:20 ஆகுது. அப்போ அம்மாவுக்கும் மங்களுக்கு வந்துட்டு கடுப்பாயிட்டு இப்போ கடைசியாக ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க எப்போ காய்ச்சி எப்போ சாப்பிட்றேன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால்
லேட் ஆகிட்டு தெரியும் தானே. நாங்கள் வந்துட்டு வளமையாக வந்துட்டு எழும்புறதே லேட் தான். உண்மையிலே வந்துட்டு நான் எளிய எழும்பிடுவேன், அதுக்கு பிறகு கவிதாஸ் எழும்பி, அதுக்கு பிறகு தான் அக்கினி எழும்புவான். ஆனால் இன்றைய பார்த்தா கவிதாஸ் எளியா எழும்பிட்டான். என்ன நடந்ததுன்னு பார்த்தா நாங்கள் நேற்று ஒரு கதை காய்ச்சி வந்து இன்றைக்கு நல்லூர் கோயிலுக்கு போவோம்ண்டு. அப்போ முடிஞ்சுதான் பூங்காவனமோ இன்னும் இருக்கண்டா. பிறகு பின்னேரம் இருக்கா போவோம்ண்டு பார்த்தது. அப்போ பொடியன் பார்த்துக்கான் தலை முடியும் கொஞ்சம் வளர்ந்து அப்படியும் இப்படியும் கிடக்கு. மோர கட்ட மாதிரியே இல்லைண்ணா. எனக்கு 2-3 மெசேஜ் வேற போட்டுதான் 3-4 நாளா வந்து தலைமுடியை வெட்டுங்க என்ன மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஜாலை. அப்போ பார்த்தா ஃபுல்ல முடி வெட்ட போயிட்டுது. காரணம் என்ன? இதுதான். அதாவது வந்து என்ன இன்றைக்கு நல்லூர் கோயிலுக்கு போகிறோண்டு. ஆனால் போனதில் பிரியோசனம் இருக்கு. ஒரு 50 அளவு கூடித்தான் இருக்கு. முகமாயா இருந்து 100 வீதம் நான் சொல்ல மாட்டேன். 6 ரோல் வேண்டிட்டாங்க. அம்மா வேண்டிட்டோம் 6 ரோல் வேண்டிட்டோம். பெரிய ரோலா? ஆனால் உண்மையிலேயே நான் எனக்கு வந்து சரியான மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்குது. என்னென்னா கோழி பூக்கை சாப்பிட்றது. என்னென்னா போன தடவை வந்து அம்மா ஒரு கோழி பூக்கை ஒன்று சமைச்சு தந்துருந்தவங்க. உண்மையிலேயே அது வந்து ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கொண்டு போனதில் ஒரு 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 அரிசி மணி கூட விடாமல் சாப்பிட்டுனேன். சொன்னால் எனக்கு வந்து கோழி பூக்கன்றது வந்து யாழ்ப்பாணம் வந்து தான் தெரியும். அது 2 தடவை என்ன தான் சாப்பிட்ருக்கேன். உண்மையிலேயே அம்மா செஞ்சு தந்த உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்து. அவள் வந்த டைம்லேயும் கூட சொல்லியிருந்தேன், ஒரு நாளைக்கு கட்டாயம் நம்ம கோழி பூக்கை போட்டு சாப்பிடணும் அம்மான்னு சொல்ல. கட்டாயம் கோழி பூக்கை கூழ் எல்லாம் செய்வோம் என்று சொல்லிட்டு மேலே நேற்று நாட்டுக்கோழி ஏன்னா செவல் ஆக்கள் வர்றதுன்ற மெயின் பிரதான சந்தோஷமே என்ன சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு சொல்லலாம். அப்போ நாங்களுமே அதை பதிலுக்கு வந்துட்டு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் அம்மா கூட சேர்ந்து இதை செய்ய போகிறோம் அப்படின்றது வந்து சந்தோஷம். அப்படி அக்னி ரோலை வாங்கிட்டு போய்ட்டும் கண்டினியூ பண்ணுவோம். பிறகு வரனா அக்னி ரோல் வாங்கியாச்சா? ஏது அந்த பெருசாக வாங்கினி? பெருசாண்டு சொல்ல சில உங்க நக்களை சொல்ல நினைப்பான். ஹார்ட் ஒரு ரோல் எடுத்து கையால் எடுக்காதே கையாலையும் எடுக்காது. அப்போ உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, நிறைய டைம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் மக்களை. ஆல்மோஸ்ட் வந்து 12:30க்கு மேலே ஆகிட்டு டைம். இனி தான் போயிட்டு வந்து எல்லாம் வெட்டிக்கிட்டி வந்துட்டு சமைக்கணும். அப்போ நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு பண்ண வீடியோ எடுப்போம்னு சொல்லி. அப்போ அதால் அவைய செய்யவும் இல்லை எல்லாமே. அப்புறம் கத்திக்கொண்டு நிற்பான் அப்படின்னு சொல்லி. இப்போ அங்கே பார்க்க தேவையில்லை. அந்த ஆளெல்லாம் 1 மணி 1:30க்கு சாப்பிட்ற ஆள் என்ன ஐயோ ஒன்றும் செய்யலாது. அந்த மாதிரி போகுது. அப்போ இன்றைக்கு நல்லூருக்கு போக வேண்டி வேற அன்னைக்கு அநேகமா நேரம் டைம் பராய் என்ன அக்னி நல்லூருக்கு நான் போக தான் பார்த்தேன். அத்தான் முடிய ஓட்டிட்டு வந்துட்டான். என்ன 2 கடைசி அரு நேசன். இப்போ நாங்கள் கோழிப்புக்கை வந்துட்டு சாப்பிட போகிறோமல்லோ. அப்போ சாப்பிட போனால் இனி வந்து சும்மா சாப்பிட்றாளா இல்லை தானே, ஏதாச்சும் நீ சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் என்ன வேலை செஞ்சு கொடுப்பீங்க? இப்போ நான் நார்மலாக வந்து மெயினாக இல்லை, நான் மெயினான வேலையாக அதுதான் நான் செய்கிறேன். கழுவுற வேலையெல்லாம் நான் செய்கிறேன். சரியோ? நீங்கள் வந்து வெங்காயம் பட்டுவியலோ? என்னென்று பட்டுவியல்? கத்தியாலாம் பட்டுனா எனக்கு தெரியும் தானே. நோம்பல என்ன என்ன கையால் உரிச்சு பட்டுவியலோ இல்லாட்டி பலகையில் வச்சு பட்டுவியலோ? அப்போ வெங்காயம் பட்டுவியல் பிரச்சனை இல்லை. ரஜ்ஜி வெட்ட மாட்டியல? ஏன் டெத்தம் பிறலும் உண்டோ? வெட்ட தெரியாது. அதில் நான் செய்கிறேன் பிரச்சனை இல்லை. ரஜ்ஜி வெட்டுறேன். அதுக்கு தான் உங்களை சோறு கூட்டிகிட்டு வரேன். ரஜ்ஜி வெட்டு அக்னியும் கவிதாசை 27 ரஜ்ஜி வெட்டணுமா? என்னது குடிவுறலாம்? அதுதான் சொல்கிறேன். அப்படியில் ரஜ்ஜி வெட்டுறது ஷோட் ஓடிப்போம். முன்னாடி இப்போ 1 கிலோ ரஜ்ஜியும் நாங்கள் வெட்ட தேவையில்லடாப்பா. அது வெட்டி இருப்பாங்க அவங்க. அவர் அங்கே சொல்லே வேணும். அதெல்லாம் வெட்டி இப்போ காய்ச்சிட்டாங்களோ ஏனக்கண்டா டைமை பார்த்துட்டு ஆக்கள் காய்ச்சினாலும் காய்ச்சிருக்கும். சொல்லல அங்க சொல்லி இப்போ நீ எடப்பா நீ பெய்யாம அவங்க வரட்டும் ப்ரோ வந்து சாப்பிடுது போட்டு வந்து. சரி அப்போ நேசண்ணே ஒரு பாட்டு ஒன்று படிங்க. அப்போ மெயினாக இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நாங்கள் கோழிப்புக்கை வந்துட்டு போட்டு சேர்ந்து, அதாவது டென்மார்க் அம்மா அப்பாவோட சேர்ந்து வந்துட்டு சாப்பிட போகிறோம். ஸோ அதான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால்
அப்படியே பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓ அதுதான் தேர்தல் வகையில் எங்களுக்கு சட்டி காணாமே சொல்லி கொண்டு சட்டி நேசன் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிக்கொண்டு வீடியோ பார்த்துக்கொண்டு சர்ப்ரைஸ் பண்ணி கொண்டு வாக்குறதா? ஓகே ஓகே. அப்ப என்ன பிரைஸ் சொல்லுங்க, என்ன மாதிரி போகுது உங்களோட இதுகள், என்ன எங்களோட சேர்ந்து தெரியறது அப்படி இருக்கு, அதுல சொல்லுங்க. அது என்னன்றா சரியா கோழி புக்க ஓடுறோம் அது வந்துக்குது. இப்போ அண்டைக்கு பாரு, அண்டைக்கு சரியா பிரான்ஸ்கார போன கதை ஒன்றும் சொல்லல நீங்க. இல்ல நான் சொல்லல, பழமையா பார செவ்வாய்க்கிழமை அது நேன் போன சேவை வரையில போன சேவை வரையில போன கிழமை அவ பிரான்ஸ் அம்மா வந்தாண்டே தான் நீங்க வந்தீங்க சரியா? ஓ திங்கள் வந்து நாளைக்கு தான் லீவ் அடி சொன்னீங்க. ஓ அப்ப இன்றைக்கு என்னண்டப்பா அந்த மோப்பம் பிடிச்ச மாதிரி எனக்கு உண்மையா தெரியலையாப்பா. என்னட்டன்னா 11:30 வரைக்கும் நைட் கோல் எடுத்து கேட்டதால் எப்ப அந்த அம்மாக்கள் போறாங்க டென்மார்க் அம்மாக்கள் நாங்க அவங்க போவாங்க கோல் ஒரு 10-15 நாள் நிப்பாங்க என்ன மட்டும் சொன்னேன். சொல்ல ஆள் கடிச்சு அப்புறம் என்ன செவ்வாய்க்கிழமை வர என்ன கவனிப்புகள் என்ன செய்வாங்களான்னு நான் என்ன கோழி புக்க போடுறேன்னு காய்ச்சோம். சரி என்ன சரி நான் அப்ப சொல்லு சரி என்ன நான் அப்படியே நேரத்துக்கு வரேன் ரெண்டு சொன்னாள். நான் சொல்ல வேணாட்டி சொன்னேன் சாப்பிட வந்தான் அப்பா ஒரு சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு பார்ப்போம். நேசன் ஒரு பாட்டு, ஆனால் நேசன் நேடாப்பா பாட்டு பாடுறது ஏன்ட்டு சும்மா சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா நான் பாடுற பாட்டெல்லாம் கூட நேசனே தெரிஞ்சிருக்குறாப்பா. அவ தெரிஞ்ச கட்டை ஒன்றுங்க ஏதாச்சும் ஒரு பாட்டா தெரிஞ்ச கட்டை ஒன்று எடுத்துருவோம். வாழும் வரை போராடே வழியொன்றே பாடே வாழும் வரை போராடே வழியொன்றே பாடே இந்த ரோட்டிலே மலை வீட்டிலே மலை என்றும் நம் பாட்டிலே வாழும் வரை போராடே பாடே. ஆனா என்ன சொல்றது, அந்த எடுவை டக்குன்னு அந்த ஏத்த ரகமெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இந்த பாட்டு தான் இப்போ உங்களுக்கு அந்த அகரம் இப்போ சிகரம் ஆச்சு அது ஐயா. வேற வேற எங்களுக்கும் தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடுங்க, நாங்களும் சேர்ந்து பாடுற மாதிரி எங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் உண்டு. இப்போ சிகரமாச்சு தங்கமாச்சு காட்டு சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி அகரம் இப்போ சிகரம் ஆச்சு தகரம் இப்போ தங்கம் ஆச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. அப்பா காகாரம் வந்தால் என்ன, கடுங்கோடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும். ஐயோ இப்போ என்னெண்டு வயதில் சமாளிக்கின்றேன். நேசன் ஏன் நீ அந்த மயக்க போற? கதை கதை அப்ப கதை திரைக்கதை வசனம் எல்லாம் நீதான் அப்படின்னா இல்ல இல்ல அது அப்படியே சொல்லுவோம். யார் இயற்றினா உன்னை சொல்லுவோம். நடிப்பு மட்டும் நாங்கள், கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எல்லாம் நீதான். பாப்பார் ஒரு வாரு உண்டு கண்ணாடிக்கல. ஐயோ ஐயோ
எல்லாரும் யோசிப்பாங்க என்னண்டு இவங்களோட இப்படி ஒட்டினவங்க அதான் சில பேர் யோசிப்பாங்க சி தங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி நாங்கள் பெரிய அகலண்டு இல்லை. ஆனால் வந்து சந்தோஷம் தானே முக்கியமான ஒரு விடயம் நம்ம மனுஷன் வாழ்க்கையில். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் வந்து சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் நத்திங்க. ஓ என்ன ஒரு நாளைக்கு காய்க்காம போட்டாலும் எனக்கு என்னவோ தலையால என்னவோ அந்த பாரம் என்ன விடுறாங்க அது மாதிரி இருக்குமாண்ணே. அது சரி அப்பா உண்மையா சொல்றாங்க. சரி அது உண்மையான லவ் இது. அப்படி போகுதானே நாங்களும் அப்படித்தானே. நான் 11:30 என்ன அடுத்து காய்க்கிறானே சாத்திரி தான் நீங்க என்னது காடி போய் மெசேஜ் போட்ட உடனே அது உடனே பாக்குறேன். நான் பார்த்தேன். நான் இதோ வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுது வீடியோவும் போடல நைட் பார்த்தீங்க. அதால எனக்கு டென்ஷன்ல எடுக்கலாம் எல்லாம் எடுத்துட்டு பண்ணாங்க கட்டாயம். வீடியோ போடல டென்ஷன் ஆயிடாது. நித்திர கொண்டாதான் வீடியோவே போடல இதில் வீடியோ போடலேன்னு டென்ஷன். ஐயோ அது லேட்டான தூங்கிட்டோம் நாங்கள். அப்படி ஏரியா சிரிக்கக்கூடாது கொஞ்சம் 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 ஏதோ கழுவிட்டு நீங்க ஆளா. ஆனால் சாப்பிட்டு தான் வந்து என் வாங்கினேன் இல்லையா நேசன் ஏதோ கழுவிட்டு நீங்க ஆளோ. ஓ ஆள் கவனிக்கல இன்னும் கார் வந்தது. எங்களுக்கு அந்த கடுமாறு பாபா அத்தே செண்டை கிண்ட அடிச்சுட்டு போ. இன்னும் கவனிக்கிறப்போ தான் கிடக்கும் இந்த கதவடி போல கதவடி கேட்டிருக்கோம். ஏன்டா சாப்பிட்டு தான் வந்தேன் இல்லையா ஏன் திடீரெண்டு? ஓ அதுதான் சி நினைக்கிற ஒன்று நடக்கிறோண்டா போச்சு. ஆள் திடீர்னு வாங்கி வந்துட்டே நேசன்னு. ஓ ஆஸ்பத்திரி கொண்டு வீட்டில் கொண்டு வரோம். ஓ ஏ நேசன் உண்மையை சொல்லுங்கப்பா. ஓ உண்மையாக தான் சாப்பிடலையா அப்படியே உங்களுக்கோ ஒரு மனுஷன் மயங்கி கிடக்குறா உங்களுக்கு பதில் போட்டு இருக்குது விளையாடிக்க நிற்கிறீங்க ரெண்டு வந்து இருங்க 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 இங்கே கதையை விட்டு செவ்வளா நீங்கள் அந்த ஒன்று எடுத்துனாங்க. ஒரு மனுஷன் மயங்கி போய் கொண்டு வந்து வச்சுக்க நீங்கள் விரைவோட நிற்கிறீங்க கோழி புக்கா வச்சுரு யார் அதை இந்த வீடியோ பார்த்து நிற்கிறாள் அது விடியத்தான் ஓட்டம் இதை நிறுத்தியா இல்லை ஓட்டம் இதை நிறுத்தியா போட்டோம் அது சரி என்ன இது காய்ச்சி முடிக்க போதும் சரி என்னப்பா நான் ஒவ்வொரு படிப்படியாக எல்லாம் காட்டு கொண்டு வரதை எல்லாம் பிழைச்சி நான் நினைச்சேன் அப்போ சுடுதண்ணியோட ரெண்டா அப்படியும் காய்ச்சிப்பட்டிருக்குமான்ட்டு எல்லாம் நேஷனல் வந்து வருது இங்கே செவ்வளி ஒன்று வெட்டி தான் அந்த கொடுப்போம் செவ்வளி ஒன்று கொண்டாங்க அங்கே கிடந்தா நீ எடுத்துனா இல்லை உண்மையா தான் ஏன் என்ன என்ன அப்படி உள்ள ஊட்டி போடு ஒன்றும் செய்யலடா ப்ரெஷரும் சுவரம் பார்த்தோம் அவ்வளோதான். சொல்லுங்க நீங்கள் ஆள் சும்மா அவங்கள பயப்படுது சும்மா சொல்றாங்களே நேசன் அப்புறம் என்ன கடுப்பாயிருமா? இல்லை இல்லை அது இல்லை இல்லை அது இல்லை ஏன் சும்மாண்டுவான் இங்கே 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 இந்த சுவர் குத்தி பார்த்து அடியாத காட்டு இங்கே எங்கடா எந்த கையில் ஊற்றுன இந்த கையில் இதில் இங்கே 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 இந்த சுவர் குத்தி பார்த்து என்ன போயில்லைன்றீங்க. ஆனால் அம்மா இனி செத்தாருன்றதையும் பார்க்க வேண்டாம் மினக்கட்டு ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு வரேன் நான் ஏன் இப்போ போய் சொல்லுவான் ஒரு புது ஆளுக்கு ஒரு புது அம்மாவுக்கு சும்மா போய் சொல்லக்கூடாது அது சரியப்பா அது ஏன் போய் சொல்லுவான் அவன் போய் சொல்ல இல்லையப்பா முழுசுது இருந்தோம் என்னதை சொல்லாண்டு தெரியா முழுசுதுப்பா உண்மையை சொல்லுங்க நேசனு முழுங்காடு அதுதான் உண்மையாம்மா இல்லை 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 விளைய மயங்கி விளையல ஆனால் கேலாம் போட்டுது உடனே இப்போ ருபின்ஸு கூட்டிகிட்டு வரேன் என்ன இல்லை அது வேண்டே இல்லை நாங்கள் பில் எடுத்துனாங்க இவன் நம்ப மாட்டா நீங்கள் முன்ன இளநியை வெட்டுறா இளநியை வெட்டுறா நீ இளநியை வெட்டுறா இவைகளுக்கு சும்மா பாடி ஒரு மனுஷன் மயங்கி இப்போ வந்தீங்க இளைய வெட்டுறான்
இல்லை அந்த சொல்லாதான் ஏன்னா நீங்கள் வயதான நேரங்களில் உங்களுக்கு கவலை வந்து தாக்கி போடும் உங்களை என்று பில் கிட்ட எடுத்தா பாருங்க பில்லு இல்லை கொப்பியோட காட்டுறேன் இங்கே என்ன ஹோலிப்பூ காய்ச்சி முடிஞ்சுது அங்கே நினைப்ப ஏன் இந்த கிளீன் சேவெல்லாம் எடுத்து போடுது ஆத்து அடே அந்த நெஞ்ச கையில் நடங்குறா பார்த்து ஏன் குடி 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 சிரிக்காம குடிங்க கொஞ்சம் சிரிச்சு ஜாகல் போயிடலாம் இதை குடிச்சா ஓகே இதை குடிச்சா உண்மையாக ஓகே குடிங்க குடிங்க இங்கே அவங்க அதில் தந்த குளிச்சா போட்டீங்க ரெண்டு அப்போ குடி குடி ஏன் நீங்கள் அவா பார்க்குறீங்க நீங்களே அவா பார்க்குறீங்க நீங்கள் குடிங்க நான் சொல்கிறேன் சிரிக்காம குடிங்க சும்மா பொய்யண்டைக்க போகிறாங்களா எல்லாம் சிரிப்பு தான் ஆனால் அந்த டென்மார்க் அத்தி என்ன அந்த வட்டுதாப்பா சி என்னட்டே ஒன்று கூட கவாட்டு வச்சு என் பக்குவம் கரை பிடிக்கும் தெரியா வச்சு உண்மையா அது தண்ணி பட்டா தான் கரை பிடிக்கும் எங்கட தண்ணி அதுக்குள்ள என்ன நடக்கு வெறும் தண்ணியா அதப்ப தண்ணி தானே அந்த மாதிரி வெட்டுவான் உனக்கான பிஸ்னஸ் கணக்க கிடக்கப்போ இளநி கடை இருக்குது வத்தகப்பழ கடை இருக்குது நீங்க கதைக்காங்கப்பா நீங்க கதையாங்க பயத்துலேருந்து மயக்கம் போட்டுட்டு சொல்லுங்க 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 இல்லையே நாங்களே எங்க பண்ணி உண்மையை சொல்லுங்க நீங்க ஆஸ்பத்திரி ஏற்றிக்கொண்டு போயிட்டீங்க என்ன வந்தோடனே ஆஸ்பத்திரி போனே போய் சொல்றீங்க வந்து நடந்தா சொல்லுங்க நடந்து இருந்தா அவ்வளோ தலைச்சிட்டு வந்து நடந்தா சொல்லுங்க ஆஸ்பத்திரி ஏற்றுக்கொண்டு அடே அவனாண்டே கழுதுன காணி ஒரு விட்டுட்டு வந்தவன் இந்த பில்லே கொண்டு போறான் தூக்கி போடுறாரு காணி உறுதியை விட்டுட்டு வந்து ரம்பில்ல ஐயோ கடவுள் அந்த கார் புத்தகத்தை விட்டுட்டு வரலையாடா தம்பிவன் இல்லை இல்லை நான் வீட்டை போகல அப்புறம் இந்த வீட்டில் சோபாவில் வச்ச மாதிரி ஃபீலான காருக்கும் நடக்கும் நீங்கள் பெரும்பாலும் என்னமே ஒருத்தனை நம்பக்கூடாது அவனை தான் நம்பக்கூடாது சிரிச்சு நடிக்காங்கப்பா இல்லை நீங்கள் இப்போ ஜினேஷன் இப்போ நீங்கள் சிரிக்கிறதா எங்கள் 3 வரையுமா பொய்யன்னு நினைக்க போகிறா என்ன அப்போ எல்லாம் ரெடியே விளக்கத்தை சொல்ல இந்த கோழிப்புக்கு என்ற நியூஸ் போயிட்டு எப்படியோ இன்றைக்கு கோழிப்புக்கு என்ற நியூஸ் போயிட்டு சாப்பிட வந்தது அதனால மயக்கம் வந்தது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் வச்சு கூழுங்காய்ச்சினாங்களே என்ன அப்போ அதை இடத்த வச்சு கோழிப்பு காய்ச்ச பிரச்சனை இல்லையே இல்லை கேட்க இங்கே அள்ளிப்படும் மாவி ஓ இங்கே இப்படி தான் சோந்து கல்லினா தெரியுமே அது சரி சரியே பெண்ணே ஒன்று நடத்தாட்டம் வேற இல்லை எனக்கு எந்த கை பூ மாறி அதை உடனே பூத்து போடும் இளநீரோட சேர்ந்து அது இன்னும் குடிக்க தானே ஓ இதுல என்ன நடக்கு இது என்ன சாமான் என்ன கறியா கிடக்குது அப்ப கறிச்சேரியா இதை அப்படியே களைய விடும்
ஐயோ இது இல்லையான்னு பெரிய மோசம். ஆ இங்கே வை, அது இதில் கொண்டே வை. அட இன்றைக்கு நீ இந்த கிச்சனை காட்டுறா காட்டல ஏன்டா வீடியோ எடுப்பான்னு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறா. வா என்னம்மா ஆ இன்றைய கிச்சனை காட்டுறா காட்டலாம் வீடியோ காட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். அண்டே பார்த்துக்கணும் கடவுளே உள்ளுக்குள்ளவே ஏன்னா மனமும் இல்லையானும் இன்றைக்கு வீடியோ காட்டி கொஞ்சம் க்ளீனாக கிடக்கு. பிடாசை போட்டுருவேன். இல்லை இல்லை நான் போய் சொல்ல மாட்டேன் உண்மையாச்சு கேர் இங்கே இன்றைக்கு இதில் 5 அண்டைக்கு இப்படி தேய்ச்சி நாத்தேன்னு நவுத்தேன்னு இன்றைக்கு இல்லை முப்பது இங்கே வேறு இங்கே நான் உங்களை எழும்பி நடக்கணும் இல்லை சொன்னேன். நீங்கள் போங்க நான் தூக்கி கொண்டு வரேன் போங்க. இதை நீங்கள் போங்கப்பா நீங்கள் போங்க பிரச்சனை இல்லையோ ஓகே இப்போ அப்போ இது அங்கே பொறுத்த ஜாமன் ரச்சி அந்த ஆடாது ஆமா சொல்ற அதுவும் பட்டியா யார் அங்கே வெட்டினவர் அதுதான் இது கொண்டு தான் ஆகும் வழியில் கொண்டு போகணும் இலியான் உள்ள கடையில் எல்லாத்தையும் போட்டு சட்டிகளை போட்டுட்டு சேவல் என்ன கலர் சிவப்பே மஞ்சள் எங்களோட கதை போட்டோவில் பார்க்குறேன் எங்களோட சேவல் மஞ்சள் என்ன ரச்சி சிவப்பா தான் அழகு இதில் கொண்டு போகும் இன்றைக்கு ஒரு புடி இன்றைக்கு ஒரு கூட ஆல்வேஸ் வெல்கம் இன்றைக்கு இருக்கு விளக்கம் மற்ற இங்கே அரிசி கொஞ்சம் கூட போடத்தான் போகணும் போல கேண்டா இந்த ஆள் வந்துட்டு திடீர்னு சொன்ன சொல்லா கொள்ளலாம் ஆனால் பொருள் இன்றைக்கு மயங்கினாக்க கோழிப்பு கொஞ்சம் சாப்பிடலாமா ஆ இல்லைன்னு அதுதான் அதுதான் ஐயோ அந்த தடியை எடுத்து கலையங்க இல்லையான் இங்கே தடியார் இல்லையான்னு கிடைக்கட்டாங்களா உண்மை கதை தான் நீங்கள் அப்போ தான் செய்யுங்கோ இதில் நின்று இளையான் பிள்ளான் பார்க்குறான்னு உங்களோட வேலை சரியோ ரைட் இப்போ இல்லை நான் ஓகே சொல்லத்தாங்க இருக்கணும் ஓகே ஓகேன்னு சொல்லலப்பா சரி கலையங்க ஓகே இங்கே விழுது இந்தாங்க கூட வந்தவங்களுக்கு ஜூஸும் தெரியல ஒன்றும் தெரியல ஜூஸ் என்ன ஜூஸ்லாம் நீ அடிச்சு போட்டோம் இது நல்ல விஷயம் அதுதான் இதை வையங்க இது வந்து கோழிப்பு வைடாப்பா சரி இப்போ என்ன இப்போ நான் தானே மெயினாக நின்று செய்யணும் அப்போ சொல்லுவோம் தேவையான பொருட்கள் என்னன்ட்டு தேவையான பொருட்களை சொல்லுங்க மைக்கா ஜவாலே குத்திக்கிடாக்கு இங்கே நான் நின்று காய்க்கா உள்ளுக்கிட்டு பாட்டு பாடுறா வரியா ஆளை கூப்பிட்டு வெளியில் அடு கோழிப்புக்கை காய்ச்சி முடியும் மட்டும் வரா ஆ இது என்னப்பா என்ன மைக்க தெரியும் இதெல்லாம் என்னது சொல்லாம் வீடியோ கொடியா இல்லாட்டி அண்டை இவ்வளோ நான் வந்து இப்படி ஒன்று கொண்டு வந்துருப்பீங்களா வழியில் இல்லை தராம இல்லை தார அது ஒரு சின்ன கப்பில் கொண்டு வரது இல்லைண்ணா ஏன் இல்லை இல்லை மைக்க கொழுவுங்க உள்ளு பாட்டு பாடாமன்னு இல்லைங்க அதுதான் பின்ன என்ன இவ்வளோ நீங்க வரத்தெடுத்தா என்ன இல்லை செய்ய ஆனால் கூடி வந்தாலும் இந்த வேலை பார்க்க கூடாதா நான் இவ்வளோ வரத்தெடுத்தா என்ன ஏறது யாராவது ஒரு ஆளாவது நான் ஹெல்ப் பண்ண தானே நான் தான் வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் ரஜ்ஜி வட்டினாலுக்கு ஒரு மோதிரம் ஒன்று போடத்தான் பண்ணும் அப்படி உண்டே கோழிப்புக்க காய்ச்சி பேக்க போன அப்புறம் நாலு கதைக்கும் போலக்கு நேரம் சுணங்கித்தான் போச்சு போல நேசண்ணே உங்களுக்கு அந்த வேலையை நான் செய்ய வேண்டிய நேசண்ணே டெலிஃபோன் எடுத்தால் ஒருத்தரும் எடுக்க மாட்டேன் நம்ம ஒரு அவசரத்துக்கு சொன்னால் ஒரு இல்லை அது அதை விட அவசரம் இல்லை ஒரு மனுஷன் மயங்கி போய் கிடக்கிறத விட உங்களுக்கு என்ன அவசரம் சரி டே நேசண்ணே தேவையான பொருளை சொல்லுங்க டாக்டர் நாங்கள் அடுத்தடுத்து போட போகிறோம் சொல்லி நிற்க இவ்வளோ தான் நீல இருக்கிறது இதுல என்னன்னு தெரியாது இது தொட்டு தொட்டு காட்டி சொல்லுங்க அரிசி தேவையான அளவுன்னு சொல்லுவோம் தேவையான இறைச்சி தேவையான பால் வெங்காயம் தேவையான அளவு பச்சை மிளகா தேவையான அளவு மஞ்சள் தேவையான அளவு இஞ்சி தேவையான அளவு தூள் தேவையான அளவு தேவையான அளவுண்டா அவ்வளோ தேவையான அளவு தேசிக்காய் தேவையான அளவு மற்ற இது கருவேப்பிலை தேவையான அளவு சரி இப்போ இன்னொரு இதில் ஏன் பம்பா வெங்காயம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் உங்களுக்கு ரெண்டும் என்னத்துக்கு வட்டினதோ ஓ அதான் எனக்கு தெரியல அதுவும் தெரியல சாப்பிட தெரியுமே சரி என்னங்க ரைட் என்னண்டு உப்பு தேவையான உப்பும் வந்து அந்த தடியை தாங்க
ஏன் 2 வெங்காயம் என்னதுக்கு இப்போ தாரி இங்கடா பிரியாணி போகுது அது நான் கிடைக்கிறேன் நீங்கள் போங்க இங்கே சரி அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன என்ன செய்யுது இப்போ அது அரிசி தான் போடும் பஸ்ஸுக்கு அரிசி போடுறதில்ல ரச்சி தான் போடுறது கறியா ரச்சியா போடுறது அப்போ எடுத்துட்டு வாங்க அதோட அந்த மிராப்பை என்ன அங்கே பானை இங்கே கொண்டு வரது இது அங்கே கொண்டு வருதோ கொண்டு வருவேன் பானியை வாங்க ஏ நீங்கள் சொன்னீங்க கொதிச்சுட்டு என்னடா அதுதாண்ணா டேய் நான் தூக்கி கொண்டு வரேன் லேஞ்சு லாபம் இல்லையா நிற்குது இது பச்சை மிளகாய் என்னதுக்குன்னா உரைக்கிறதுக்கு இந்த கோழி அந்த வெட்டின வெங்காயத்தை கொண்டாங்க எதம்மா சனம் மேலே போப்பா வேறு என்ன பண்ணுறோம் உப்பும் மஞ்சள் தூள் ஆனால் நாங்கள் சுணங்கி வந்தது நல்ல ஏஞ்சல் லாபம் தண்ணி நல்லா சூடாக இருந்தால் டக்குன்னு அவி ஆ சொன்னா பம்பா வெங்காயம் தேவையான உப்பு நான் போடுறேன் கை ஜாலியா நான் இங்கே தாங்க சட்டியை நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு வரேன் தண்ணி ஆனாது ஏன் கொதிக்க இதுக்கு விட்டால் கொதிக்கும் தானே இது கண்டிப்பாக அப்புறம் வாரம் போகிறோம் டக்கு அப்படின்னு இருக்கோம் கீட்டல் ஆக போறீங்களா ஓ ஆ கால் கிட்டப்பா டக்குண்டு அவிஞ்சிட்டு பார்த்தியா கடுங்கிட்டுறாப்பா ஓ ம் தேவையான அளவு வந்து தேவையான மஞ்சளா உப்பு கீட்ட தண்ணி வச்சாச்சே உப்பு தாங்க அது தரவங்க தேவையான அளவு உப்பு ஆ ஓ தேவையான அளவு சிறிதேக்கரணி மஞ்சள் கண்ணில் கொல்லிக்கட்டை எடுத்து வாய்க்கு வந்தாலும் இப்போ வாய்க்கு பானையும் புது பானை உள்ளாக்கா அப்போ நல்ல அவிய கொஞ்சம் ஆகணும் உடம்புல கடுங்க வேணும் இளநீ குடிச்சீங்க நீ இளநீ குடிக்கலையா ஆனால் இது வெப் தண்ணி இல்லை இது போதில் தண்ணி ஆ போதில் தண்ணி சமைக்கிற போது தண்ணி இல்லை இதில் சமைக்கிறேன் மினரல் வாட்டர் ஆகுது கிணத்து தண்ணி இதில் சமைக்கிறேன் அப்போ கல்சியம் இல்லையாது போது தண்ணி புதுவில் சாப்பிட்டே இல்லை சாப்பிட்றது இது இப்போ நேரம் செல்லும்டா 1.5 மணியாலும் செல்லு ஒண்டியாடு கணக்கு நேரம் செல்லும்டா சாப்பிட அவன் கடுமாள் கோழி புக்கையில் ஒரு விளக்கம் நீங்கள் தந்து அந்த கோழி புக்கு இருக்குது தானே அதில் ஒரு 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 அமுளி ஒரு அரிசி கூட விடாமல் சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டா அப்புறம் சாப்பிடலாம் இது வந்து தூளல்ல தூளும் பால் தூளும் பால் அப்படி எப்படிங்க கவனம் கீழே ஊற்றி விட்டுறாங்க ஆனால் உண்மையிலே நேசனே கூட்டி இருந்தா கொஞ்சம் பால் விடுறேன் பால் விடுறதுக்கு என்ன அதுதான் அதுதான் இது எப்படிங்க அது கொஞ்சம் அப்படியே சுலாவி ஊற்றுங்க அதுக்குள்ளே ரைட் என்னப்பா கழிஞ்சு அதெல்லாம் அந்த பால் விடுறதுன்ற ஒரு மெதட்டடா சின்ன அப்படி உங்களுக்கு தெரியாது சரி அவிய அவியவே இல்லை கனதரம் அவியணும் அவியணும் இன்னும் அவியணும் இங்கேருந்து ஒற்றை காலில் ரெண்டு ஓடும் புத்த காலில் கால் வந்து அங்கே பானைக்கு எவ்வளோ போதும் அந்த இல்லையே நான் இவரு தெரியாது அந்த இஞ்சி வந்து அதில் அந்த நஞ்சு தண்ணி கவனம் பால் ஒற்றை காலில் ரெண்டு போட்டால் தான் இது 2 காலையும் தூக்கி நின்று ஓடணும் அது கப்பிப்பால் இது முதல் பால் இது முதல் பால் அது கப்பிப்பால் நாங்கள் அப்படி எங்கே வாங்க விடலாங்களே சரியா அப்படிங்க மாட்டு பால் சி தேங்காய் பால் தானே எங்க வாங்கினா அப்பதான் மாட்டுப்பான் கை உழைஞ்சேன்டா ஒரு 2 செகண்ட் இந்த மூடியை போட்டு விட்டுட்டு அப்புறம் டக்கண்டு கலட்டி போட்டு ஏன் உதுக்குன்றதே கையில் இப்போ
இந்த ஆப்பியர்க்க மாற்றுங்க. இல்லை அவன் கிண்டுவான். 2 செகண்ட் மூடி வைக்கிறது மூட கஷ்டம் விடுவா. அவனை பானையை தள்ளி விழுத்தி விட்டுறாத. என்னப்பா இங்கே பானை போகணும் அவ்வளோதான். பிறகு புக்க போகணும் புக்க சாப்பிட்டு பானை போனாலும் புக்க இப்படி மேலால இல்லையா அங்கே அடியில் அடி பிடிக்கக்கூடாது. அங்கே அடியில் போவா. இது என்ன ஆறடிப்பானே இது அடி பிடிக்கிறது. நேசனை இப்போ என்ன பொரியல் தேவையான அளவு வெங்காயத்தை போட போகிறேன். ஏன் வெங்காயம் போடுற கடைசியில் சொல்லுங்க. சின்ன வெங்காயமோ முதல்ல கொஞ்சம் போட்டது இல்லை. இதேன்னு போடுறேமோ ருசிக்கோ. அப்போ மற்ற எல்லாம் என்னது போட்டது குசிக்கா? இது தான் டேஸ்ட்டாக இருக்குங்க கடைசியில் சின்ன வெங்காயம் போட்டால். மற்ற உடம்புக்கு நல்ல சாமான் சின்ன வெங்காயம். மற்ற உடம்புக்கு நல்ல சாமான். ஆமாம் இப்போ முதல் போட்ட ஒன்றும் கூடாது. ஆமாம் சுண்டை நல்ல வடிவாக தான் ஒரு இது என்ன கருவேப்பிலை கருவேப்பிலை வாசத்துக்கு போடா பறந்துருமா? அது என்ன சத்தம் புஷ்ஷண்டு? என்ன வச்சு சிறகுத்து என்னது போதிய அளவு சுண்ணாம்பு ரஜ்ஜி சிறகு. இதை கொண்டே காரக்காய் என்னத்தை கொல்லியே ஓ தேவையில்லை தாய்க்கு. அப்போ இப்போ தேவையன்றடி தான் வைக்கல. பிடிக்கணும் கலாச்சி போச்சு. சார் குண்டியா? ஆனால் உண்டு இல்லை தண்ணி கொஞ்சம் கிண்டுற கஷ்டம். பானையோட தூக்க வேண்டி வந்துடும். இருபதாப்பா இது அப்பா டே இருபதாப்பா. அதுதான் அதான் சிக்கன்டாப்பா விழுந்துட்டோம் பானையோட கட்டஞ்சேரி. கோழிப்புக்க முடிஞ்சா? ஓ நேசன்னையை கூப்பிடுற தூக்குறது அந்த இடையில ஓட்டும் விட்டுரும். அங்கே நீங்கள் அந்த துணியை அப்படிங்க அங்கே துணியை அப்படிங்க அதை திருவண்ணையில் வை. ஐயா கொம்பனி இந்த வேலை ஆகுது. இந்த திருவண்ணையில் நிற்கும் போது சின்ன கிடக்கு திருவண்ணை கொஞ்சம் நெஞ்சம் ஆடுபட்டால் சரி படம் முடிஞ்சு. கொஞ்சம் பேன் காற்றை பிடிக்க விடுங்க. பானை ஆற போடுங்க. வணக்கம். இந்த வாசம் கொண்டு வரோட வாசம் அதான் பிரச்சனை. என்ன இப்போ சாப்பிட்றோம் கொஞ்சம் உருவட்டும். கொஞ்சம் இருக்க நாங்கள் கையை கழுவிட்டு வேறு கணக்காக இருக்கும். கொஞ்சம் இது பிடிச்சுண்டா இதுண்டோம் வேணும் கிண்டா கிண்டுங்க பிடிச்சுன்னு நல்ல திருவண்ணை வந்து வச்சு காலப்பா. அதுதான் நான் தூக்கியிருக்கேன் இல்லாட்டி போட்டிருப்பேன். நான் தொட மாட்டேன். நான் டக்காண்டு எனக்கு சுடுறதா நான் அந்த மேல் பானை சுடைய இல்லை. ஆனால் என்ன கிண்டினா அப்புறம் கொஞ்சம் வந்துட்டோம் கடை. அப்போ அதுக்குள்ள கணக்கு கிடக்கு 4 கிலோ புக்கு கிடக்கு. 4 கிலோ புக்கையா? அது வந்து பெரிய நாங்கள் நான் ரோல் சாப்பிட்டோம். நீ இளநீ குடித்தது மாம்பழம் ஒன்று சாப்பிட்டான். வீட்டை 2 ரொட்டி சாப்பிட்டான். நீ ஆனால் கொஞ்சம் இடம் வச்சு காணிக்கிறேன் இந்த வரை உங்களோட கோழி புக்கேட்டா கடும்பு இருப்போம். இதை பழிச்சு போட்டு மற்ற பியால கட்டுவோம். ஆனால் கொஞ்சம் சுழச்சு ஆனால் சுழச்சு சாப்பிடுறா ருசி என்ன அதான் சாப்பாடு சாப்பிடுறா அப்படியா? என்ன டென்மார்க்கில் அம்மாவை என்ன சொல்கிறேன் மூவாவோ MOR என்ன மோரோ MORO ரெண்டா மோர் தானே என்ன மோர் தானோ? நீ மோர் அண்டு கூப்பிடு. MOR தானே? MORனா என்ன? என்னப்பா இது மூவாண்டா முயல் சிங்களத்தில் அளவளவா போடுங்க தேவையான அடுக்கலாம். புளியை நீங்கள் அளவளவா விடுங்க. ஓ
கணக்கா போட்டு வைங்க இல்லை முருகா. கவிதாசு குறைச்சி போடுங்க அப்புறம் பார்த்து எடுப்போம். டேய் திரும்ப அடைஞ்ச இப்படின்னா வரைக்கும் 2 பேன் பண்ணி இருந்திருப்பேன் கடையில் போய் கொடுத்துட்டு போயிருக்கலாம். என்னது கலக போகிறாக்கா? வாடகைக்கு எத்தனை பேர்? 3 மாத்தியாத்துக்கு 300 ரூபா. 7 பேர். 3 மாத்தியாத்துக்கு 300 ரூபா. அது ஃபேனோ? ஓ எங்கடா அந்த சந்தியில் கொடுக்குறோம். என்ன அது என்ன வச்சிருக்கிறா நம்புறா இல்லைவா? கவிதாஸ் என்ன கணக்கா போடுறோம் குறைச்சி போடுறோன்னு வைக்கிறா. வாங்க வாங்க. 2 4 6 7 8 பேர் இல்லை. அடிக்காம போங்க. முக்கியமாக கவிதாஸ் போன ஒரு நான் வேனில் வேக சொன்னேன் இல்லை அன்றைக்கு இந்த முறை அம்மாண்ட கையால் சாப்பிட இல்லையா, அதுக்காகவே நான் இன்றைக்கு செய்வேன். அந்த பார்சலோட முடிவு எடுத்து இந்த தினம் வந்தால் ஒரு பிடிச்சி போட்டால் இதுதான் உண்மையான ஹோலி பூக்கடா பசு நேக்கலாம். சாந்தி ஹோலி அப்படியே கடைஞ்சி போய் கிடக்கு. அவங்க சாப்பிட்டு கவனம் பானை பறந்து விடும். பேனை போட பக்கத்தை வச்சு போடுறீங்க. அடே ரசிது கோயிலே பேனை போட பானை இல்லை வரக்க போகுது கிட்ட வச்சு போடுறீங்க. அப்படியே நிப்பாட்டி ஆற விடுற புளிய விடுங்க. அதான் நேர விடுறது. புளிய விடட்டா அதாங்க நேரேண்டு. தேவையான அளவு சரி நாங்கள் கேட்ட அர்த்தம் அவ்வளோங்களோ. யாரை புளிய விட புளிய விடச்சுன்னா அது நேரேண்டு கேட்டேன். நேசன் எதுக்குமே கோழி பூக்க சாப்பிட்டீங்களோ? சாப்பிடுலையா? புளி விட்டேன். நீங்கள் ரொம்ப புளி விடணும், இல்லாட்டி டேஸ்ட் இல்லை. நீங்கள் கோழியும் சாப்பிட்டுப்பியல் புக்கையும் சாப்பிட்டுப்பியல். இதுதான் கோழி புக்கைன்றது. எப்படி அம்மா பாடிக்கல? ஓ ஓகேயா கவிதாஸ் இல்லை கோழி புக்கை செய்கிறது அப்போ நல்லா தானே இருக்கும். இதில் கவிதா செஞ்சு சொல்ல என்ன இருக்குது? முக்காசு வேண்டியதுனா அப்படி அப்புறம் என்ன சொல்லும்? அரிசி அவிஞ்சிட்டு ஊர்கோழி வளவு இதை ஸ்டாஃப்னா ஊர்கோழிலே கொஞ்சம் சேவல் இல்லோ. சேவலண்டே தெரியும் சண்டை பிடிக்கிற சேவல் அப்படி தான் இருக்கும். மற்றது உரிக்கிற விதத்தையும் இருக்கு. கோழி சொப்டா வர உரிச்சது நீங்கள் அவிச்சீங்க இல்லை அம்மா உண்மையா தெரியுமா? என்னன்ட்டு கட்டி உரிச்சீங்க நீங்கள்? கழுத்துலையோ காலிலையோ? இல்லை என்னென்ன காட்டி வச்சீங்க? அனுப்புகிறேன் அங்கெல்லாம் கொலை செய்யலாம். இவர் பாடி ஆகிக்கிறார். நீங்கள் சொல்லுங்க கழுத்துலையோ காலிலையோ கட்டி இருக்கோம்? கழுத்துலையோ? அதுதான் எப்படி சேவலை வந்து 2 செட்டையிலையும் கட்டி வைக்கும். அப்போதான் சொப்டா வரும். இல்லைங்களையா? அடுத்த முறை வரைக்குள்ள நான் உரிச்சி காட்டுறேன் பேங்க. நீங்கள் கேப்பியது மான்றச்சி உண்டு. ஓ ஒரு இப்பில் இருக்குது செட்டையில் கட்டிக்க அந்த அந்த செட்டையில் கட்டியப்பா உரிக்க என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த இறுக்கம் இருக்குல்ல, அந்த இறுக்கத்தில் இந்த பிளட் சப்ளை ஆகும் எல்லா பகுதிக்கும். அப்போ சாஃப்டாக ரச்சி இல்லைங்களே? இதுவே நீங்கள் கழுத்து கட்டிங்கன்னா கழுத்து முடிகிற இடம் தானே. சொன்னால் நம்ம அடியே அர்த்தம் செஞ்சாரம்மா முடிஞ்ச அரிக்கும் ஆள் சாப்பிடே ஆள் கை ஃபுல்லாக நினையும். சட்டப்படி கோழி புக்கை நன்றி சொல்லணும் அம்மாவுக்கு. வேண்டாம் சொன்னா
ஆனால் இது நார்மல் தான்டா இப்போ தம்பி இப்போ அவே சாமான எல்லாம் வேண்டி தந்து செஞ்சிருந்தா நீ நன்றி சொல்லலாம் முழு சாமானும் வேண்டி கொடுத்தா நான் நேற்று அப்புறம் என்ன அது இதில் வந்து காய்ச்சினா நாங்கள் இதில் நீ நன்றி ஆகி சொல்கிறேன் நீ கேட்கல யாருக்கு வேண்டியது என்னடா ஹோமால இருக்கிறீர்கள் நேற்று 14,300 சேவல் 2 ஓம்பன் அமிச்சம் சாமானுக்கு 5,000 வச்சோம் சோடாவோட எல்லாம் சேர்த்து 14,300 சரி கணக்கு ஆ சரி கணக்கு உங்களுக்கு எனக்கு தெரிய முடியாது வேணா நீங்கள் சரி சொல்றீங்க சொல்லுங்க எனக்கு தெரியும் இல்லை இவன் நன்றி சொல்கிற பார்த்து நீங்கள் கூப்பிட்டாங்களை விருந்து வச்சா இல்லை ஏன் ஓடுவாரப்பா இது அது காணுமெண்டு போதம்மா காணுமாமோ ஆள் இப்படி யோசிக்க வரியா தந்தையில கொஞ்சம் மிச்சம் மச்சா பிள்ளைகளுக்கு கட்டுத்தரமாண்டு இப்படியே போக வேண்டியா அஞ்சு எங்களுக்குள்ள ஒருக்கா போட்டு சாப்பிடுறாங்க நீ 2ஆம் தரம் போட்டு சாப்பிட்டு எழுப்பிட்டேன் என்ன சாப்பிடுயா காணும் செவல் மணக்கு என்ன மணக்கு மேண்டா முடிஞ்சு வலுவல் இல்லை இல்லை மனம்தான் கூடாது நல்லதான் ஒரிஜினல் செவல்னா மனம் கொண்டு இருக்கணும் அந்த கிளாஸ் தாங்க பதில் பழம் வந்துட்டு சரி அது இருக்கு தான் எடுத்த வீடியோ துண்டு எப்படி கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பார் ஆனால் என்ன கவலைன்னா அந்த துண்டு போட மாட்டேனாங்க வீடியோவுக்கு ஆளை பார்க்கல யாருண்டு கேமராமேன் உதன்னே அவங்க எடுத்தா ஒன்று எடுத்தா யாருக்கு வேத ஓட்டுது உங்களோட கதை நீங்கள் உங்கள் பார்க்க சாப்பிடல இது இனிப்பு காணாது புளி புளி இது தர்பூசணி இல்லை புளிப்பூசணி மற்றது பழம் இல்லைங்க இங்கே நீ அந்த சும்மா எடுக்கிறதுனால எடுக்காது இதுக்கு நீ கதை வர தெரிஞ்ச அங்கேருந்து கொண்டு வாங்கலன்னா தேர்ந்தானா ஆ எங்களுக்கு என்ன அக்கினி தான் எடிட் பண்ணுறேன் கதை பொறுப்பு வீடியோ அவர் எது சொல்றாரு நிமிஷத்தை கூட்டவனாயும் அவன் கேட்டான் நீங்க வா அவனே அப்புறம் என்ன சாப்பாடு ஆ என்ன சாப்பாடு கோழிப்புக்கோ இண்டேக்கா முதல் தடவை சாப்பிட்றீங்க ஆ உண்மையாவோ நல்லா இருந்துச்சு என்ன அந்த என்ன சொல்லலாம் பிரச்சனை போனவர் அம்மா ஒன்றும் தரைக்குள்ளே நாங்கள் அன்றைக்கு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் என்னண்டு நீங்கள் காய்ச்சினு தெரியாது எங்களுக்கு தந்தேன்னு தெரியாது அப்போ ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இன்றைக்கு எதிர்பார்த்து வந்து நாங்களும் நின்று சாப்பிட்டோடையோ அந்த இதுன்ற அடுவைக்கு இல்லைன்றியோ நீ போன முறை வந்து ஒரு அரிசி விட மிச்சம் வைக்கல ஒன்றுண்ணா தந்து விட்டாலும் கொஞ்சம் தானே போன முறை ஒரு சின்ன இதுக்குள்ள கொஞ்சம் தானே தந்து விட அதை நீங்கள் 3 பேரும் பொறிக்க சொட்டு தான் வந்திருக்கு இந்த பானியோட காய்ச்சினதை கண்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் அலுப்பாக போட்டது மற்ற இன்னும் ஒரு விஷயம் வந்து இப்போ நாங்கள் காசு கொடுத்து செஞ்சாலும் அதுவும் கொஞ்சம் மனசுக்கு ஒரு இது அதுவும் டேஸ்ட் இல்லாமல் கிடக்கு இப்போ நீங்களாக செஞ்சு வந்திருந்தால் அது ஒரு விருந்தாக இருந்திருக்கும் அன்றைக்கு அதுவும் இப்போ இவ்வளோ மிச்சம் தானே எந்த மாதிரிக்கு இப்போ உங்களோட வீட்டுக்காரன் சாப்பிட போகிறது இல்லை இதுதான் கடைசி தரம் சாப்பாடோ ஏன் இல்லை உங்களோட வீட்டுக்காரன் சாப்பிட போகிறது இல்லை தானே அப்போ அதில் யோசிச்சா அநியாயமாக்கி போட்டவன் நிறைய ஒரு பீரி உன் கட்டு தந்துவிட கொஞ்சம் மாதிரி ஓமன்ட்டு தான் பாருங்க ஆனால் உண்மையாக கவலையாக கிட காலை பஸ்ஸில் ஒரு வச்சா ஆனால் ஒன்றும் செய்யலாடாப்பா என்ன இல்லை அதெல்லாம் அவனுக்கு அலுவலில் இருக்காங்க சும்மா இல்லை காலம் முதல் நான் காரில் வந்து விடுறேன் சாமான் எடுத்துக்கொண்டு போகணும் ஜூஸும் கிடைக்கும். ஆனால் உண்மையாக நீங்கள் சொல்லுங்க எப்படி எங்கட அந்த வீடியோவுக்கு வந்தாலுக்கு ஆள் ஒரு தங்க போகணுன்னு மற்ற ஆள் உண்மையாக அவர் கொஞ்சம் காசாக பேங்கில் போட்டு சேமிக்கிறார் அதையும் உழைக்கிறதுல அதுதான் முக்கியம் ஒரு வழி உண்மையா 94,000 ரூபா போடுது
ஒரு வழியை வகுத்து விட்டா அந்த வழியை பார்க்கணும். இது வழியை வகுத்து விட சிலதுகள் அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடையை பெருங்கடையால வச்சிருக்குது. இல்லை உண்மையா இப்போ ஆள் இப்போ வயால சொன்னபடியா சொல்கிறேன், நாளே சொன்னபடியா சொன்னிட்டு சேர்த்து போட்டாண்டு ஒரு கொஞ்சம் காலம்டா. அப்போ 2 மாதத்துக்குள்ளே இந்த பாவாக்கத்தி சோவாக்கத்தியை வச்சு தண்டை வீட்டலுவிலையும் பார்த்து கொண்டு இடக்கிட எங்கட வீட்டையும் பாருது, எங்கட வீட்டை வர மாப்பட்டியல் அது 2 பண்ணிட்டு பாருது. பஸ் காசு தான் சொல்கிறேன்னு. ஓ 1000 ரூபா வேணுமோ? சரி ஒரு 600 வாமே. 500 500. இனி இவ்வளோத்துக்கு வாங்க தொழிலை பார்க்கணும். இல்லை தொழிலுக்கே தொலைப்பு தானே. ஒரு நாள் வார மற்றது ஆளுக்கு இப்போ தொழிலும் கிழமையில 4 நாளா 3 நாள் தானே. 5 நாள் தொழில் என்ன 5 நாள் 5 நாள் தொழில் செஞ்சு அதுக்கிடையில 1 லட்சம் ரூபா காசு சேமிச்சு போட்டாங்கன்னா கட்டிக்கார். ஆளெல்லாம் ஆளெல்லாம் வந்து நல்ல நாட்டில் பிறந்து தான் நாட்டுக்கே ஜனாதிபதியாக இருந்துக்கொண்டியார். இல்லை உண்மை தெரியுமோ? இப்போ இங்கே இலங்கையில் பிறந்தபடியாடா இப்படியா நிலைமை கால இதுக்கு ஒழிய பெங்கால் அந்த உகந்தா கெஞ்சா சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் இருந்துருந்தா ஆள் ஒரு நாட்டுக்கே இதாக வந்திருக்கலாம் ஜனாதிபதியா. ஓ அதுகளும் கொஞ்சம் சின்ன நாடுகள்லாம் நீங்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்கலாம். சரி அப்போ சந்தோஷம். ஏன்னா அம்மா கிட்ட விருந்துக்கு மேலே அதுதான் சாப்பாடு சரியில்லையான்னுட்டா வேந்து. யார் சொன்ன சாப்பாடு சரி? சாப்பாடு நல்லா இருக்குது. நல்லா இருந்தது தான் 2 நேரம் போட்டு சாப்பிட்னாங்க. ஆனால் அந்த அந்த இன்னும் எல்லாம் அளவோட இருந்தால் தான் டேஸ்ட் ஆகும்னா இன்றைக்கு அந்த நாங்களா செஞ்சு கூட சாப்பிட்டோடியா பார்த்து கொஞ்சம் சலிச்சு அதுதான் அதுதான் அதுதான். எப்போவுமே சாப்பாடு செய்யல பார்த்துக்கொண்டு தான் அது இந்த இதை கட்டுட்டு மற்ற கடைசியில் காவும் வச்சு அடிச்சு விட்டுது கடைசி கட்டத்தில். வேறடா ஒன்றும் செஞ்சு கொள்ளவே இல்லானே இவ்வளோ மீனை கட்டு சில வச்சு செஞ்சு விட்டா அதை தூக்கி எறிகிறது. அங்கே சொன்னேன் அதுவும் ஒரு டேஸ்ட் தான்ண்டு போட்டுக்குள்ள ஜான். உதய மாதிரி ஒரு சம்பவம் முந்தி ஒரு காலங்கள் கடந்த பிரியாணிக்கு அதை நாங்கள் சொல்லலை அப்பேக்க. இப்போ இது நீங்கள் செஞ்சாலும் சொல்கிறோம். அங்கே டென்மார்க்லேருந்து இங்கே வர ஊருக்கு இந்த மாமரத்துக்குள்ள கரை ஓட்டுட்டு இருக்கிறாக்கா. நான் இதுக்கு நீங்கள் அங்கே டென்மார்க்கில் ஒரு மரம் வச்சுட்டு இருக்கலாமே. வராயா? டென்மார்க்கில் மாமரம் வராதே. அப்படி அங்கே ஒரு மரம் வராது. இங்கே மரங்கள் நெஞ்சு தமிழ் ஒன்றும் பெறாது. அப்போ புடலங்க பூசணிக்காய் எல்லாம் பெறாது. அந்த 3 மாதத்துக்குள்ளான் எல்லா ஆட்டம் அந்த 3-4 மாதத்துக்குள்ளான் என்னத்தை செய்தாலும் அந்த 4 மாதத்துக்குள்ளே தான். அங்கால இப்போ போய் எல்லாம் பிடுங்கி எறியும் நம்மளுக்கு எல்லாம் பட்டுடும். அப்போ அங்கே நிரந்தரமான மரங்கள் ஒன்றுமே இல்லையா? அவங்கண்ட மரங்கள் நிற்கும். அங்கத்த மரங்கள் குளிருக்கு ஏற்ற மாதிரி அதுகள் நிற்கும். அப்பிள் பிஎஸ் அங்கத்த பழ மரங்கள் அதுகள் எல்லாம் நிற்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் ஓடுதோ இங்கே காங்கிரஸ் வந்து 2 நாளில் போய் வந்துடல. ஒரு நாளையில போய் வரலாமே. காலை வெள்ள கப்பல் எடுத்தா கப்பல் இல்லையா இந்தியாவுக்கு? ஏன் ஒரு நாளே போய் வருவான். அப்படியே போய் வருவான். என்ன அவசியம்? அப்படின்னா பிளைட்ல போய் வரலாம். ஒரு நாள் கப்பல்ல கடல்ல போற அனுபவம் எடுக்கிறார். கப்பல்ல போய் கடல்ல போற நாங்க போறேன் தாண்டா என்ன இது தாண்டா போக வேண்டியான். ஒரு நாளே தானே சாகுறது. என்ன பிளைட் விழுந்தேன் என்ன ஒரு நாளே தான் எடுக்க விழுந்தோடும் பாரு தானே. துப்புரா பயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். போறது ஒரு நாளைக்கு. சரி அப்போ முடிச்சு கொள்ளுவோம். வேணா நேசனை முடிச்சுக்கோ வீடியோக்கா. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். பாய்.